வாக்கை எண்ணுகிற மிஷனும் எடை போடுகிற மிஷனும் அதிமுக காரங்கள்கிட்ட தான் இருக்கு, உலகத்திலேயே கிடையாது. அது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பணம் எல்லாம் வீடு வீடா வரப்போகுது, ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இந்த பணம் வீட்டுக்கு வருவதை தடுக்க முடியாது. ஜனங்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். எப்ப விடிய காலம் கதவை தட்டுவாங்க, கவர் வரும்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏழைகளை விட கொஞ்சம் வசதியானவங்க தான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஏழைகள் கூட கொஞ்சம் சுயமரியாதவர்கள் இருக்காங்க. இவங்க தான் எங்க வீட்டை ஏன் நேற்று விட்டுட்டேன்னு போய் ஆபீஸ்லயே போய் கேட்கிறாங்க. நேற்று எங்க வீட்டுக்கு நீங்க கொடுக்கலையே. மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது. தமிழர் யாருக்கும் பிறருக்கு உதவலாமே தவிர இப்படி வாங்குவது ரொம்ப தப்புன்னு நம்ம பழையவங்க இருந்தாங்க. நான் 67, 71 எலெக்ஷன்ல போகும்போது இந்த கட்சியை பூத் செலவு வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஊருக்கு கொடுங்க, நாங்க பூத் அன்னைக்கு ஒரு டீ வடை போட்டு கொடுத்துடுறோம். வைகோ பரப்புரையில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். சொல்றாரு, நாங்க எல்லா கடனையும் தீர்த்துருவோம்னு அறிவிக்க சொன்னாராம். நாங்க மாநாடுன்னு அறிவிச்ச உடனே எல்லா அறிவிப்பும் செய்வாங்க. விவசாயியை ஏமாற்ற முடியாது. காரணம், என்னைக்கு பச்சை துண்டு போட விடாம கையக்கால ஒடிச்சாங்களோ, இனி விவசாயி துணிஞ்சு பச்சை துண்டு போடணும் தான் நான் தலப்பா கட்டியிருக்கேன். எலெக்ஷனுக்கு தப்பா இல்ல, நான் ஒரு விவசாயி. இனி எந்த நிகழ்ச்சிக்கும் நான் விவசாயிகளுடைய தலப்பாவோட அடையாளத்தோட வருவேன். இல்ல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. விவசாயியுடைய சொல்ற பக்கத்து ஊர் பல்லடம், இப்ப திருநெல்வேலியில இருந்து வரணும்னா வேனுக்கு 10,000 ரூபாய் வாடகை ஆகுது. கன்னியாகுமரி ஜில்லாவில இருந்து வரணும்னா வேனுக்கு 12,000 ரூபாய் வாடகை ஆகுது. உங்களுக்கு அவ்வளவு செலவு ஆகாது பல்லடத்துக்கு வர. ஒவ்வொரு இங்க கூட ஆட்கள் சொல்றேன், சாயங்காலம் தான் மாநாடு, பகல் பூரா இல்ல. நீங்க மத்தியானம் 2 மணிக்கு மேல வீட்டுல சாப்பிட்டு புறப்பட்டு வந்துடலாம். ராத்திரி 10 மணிக்கு மாநாடு முடிஞ்சிடும். எவ்வளவு விவசாயிகள் வர முடியுதோ வாங்க. கட்சி தலைவர்கள் உங்களால முடிஞ்சா வண்டி எடுத்து கொடுங்க. விவசாயிகளுக்கு ஏற்கனவே நான் விவசாயிகளை சொல்றேன், ஏற்கனவே உங்களுக்கு தான் லட்சக்கணக்கில் கடன் இருக்குல்ல. இப்ப கடனை முடிக்கணும் தானே முயற்சி பண்றோம். வேனுக்கும் ஒரு கடனை வாங்குங்க. என்ன, ஆமா, வேனுக்கு ஒரு கடனை வாங்க. வைகோ மேல பழிய போட்டுட்டு வேனுக்கு கடனை முடிச்சு வந்து சேருங்க. லட்சக்கணக்கில் சேர போறோம், முடிவெடுக்க போறோம். எல்லாரும் இந்த எலெக்ஷன்ல இந்த அரவாக்குறிச்சி தொகுதியில எனக்கு ரொம்ப இந்த தொகுதியை பத்தி தெரியும். இந்த தொகுதியில் சீனிவாச பெருமாள் சீட்டு கேட்டார். அவர் அண்ணன் மகன் தான் தீக்குளிச்சவர் தான், நொச்சிப்பட்டி தண்டபாணி. தண்டபாணி தீக்குளிக்கலன்னா இந்த கட்சியே கிடையாது. அதுக்கு பிறகுதான் இடிமலை உதயம் தீக்குளிச்சா, வேலப்பாளைய ஜகாங்கீர் தீண்டு குடிச்சாரு, பிள்ளையாவரம் வீரப்பன் தீக்குளிச்சாரு, கோவை காமராஜபுரம் அருந்ததியர் சமூகத்து பாலன் தீக்குளிச்சாரு. அந்த குடும்பத்துல சீட்டு கேட்டாங்க. நான் சீனிவாச பெருமாள்கிட்ட சொன்னேன், தியாகத்துக்கு விலை வாங்கக்கூடாது. இந்த பென்ஷன், சில சுதந்திர போராட்ட தியாகி பென்ஷன் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நான் நாட்டுக்காக போராடினேன், இதுக்கு பென்ஷன் வாங்கினா நான் செய்த தியாகத்தை விற்கிறதா அர்த்தம் அப்படின்னு பல பேர் வாங்க மாட்டாங்க. அதே போல சீனிவாச பெருமாள்கிட்ட சொன்னேன், உங்க குடும்பம் ஒரு பையனை உயிரை கொடுத்திருக்கிறான், நெருப்புல குளிச்சு அழகான பையன். நான் வரும்போதெல்லாம் முன்னாடி பைக்ல போவான், நான் சத்தம் போட்டிருக்கேன். அந்த குடும்பத்துல சீட்டு கேட்கக்கூடாது. ஏன்னா தியாகம் செஞ்சதுனால அந்த குடும்பத்துக்கு சீட்டுங்கிறது அந்த தியாகத்தை விற்கிற மாதிரி. என் சகோதரனே,